வணக்கம்மா. ஒரு நேயரோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுத்து. ஆனா அவங்களுக்கு கைரேகை பார்த்து நாகதோஷம் இருக்கு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணல. அவங்களுக்கு ஜாதகம் இல்லையா, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணல, பேர் பொருத்தம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. இப்ப நாகதோஷம் இருக்குன்றாங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இவங்க கைரேகை பார்த்து நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எனக்கு நம்ப முடியல. ஏன்னா ஒரு கைரேகையை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் இல்லை, ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு நாகதோஷம் மட்டும் காரணமாக இருக்காது இல்லையா? அவங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கலாம். ஸோ என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன் அதனால் தலைவலி அப்படின்வாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு வேறு பிரச்சனை கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஜீரணமாகலைன்னா கூட தலைவலிக்கும், ஒரு கண்ணு பிரச்சனை வந்தால் தலைவலிக்கும், ஒரு சொத்த பல் இருந்தால் தலைவலிக்கும். ஸோ ஒரு தலைவலி அப்படிங்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அது எதனால் வலி அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறது. பட் இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, கரெக்டாக ப்ராப்பராக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கேளுங்க. பட் நாகத்துக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு நாக பூஜை எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆதிசேஷன் இருக்கார். இப்போ பெருமாள் படுத்துன்னு இருக்கார் இல்லையா, ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு பெருமாள் வரம் கொடுத்துருக்காராம். நான் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் பெருமாள் எவ்வளோ வருடங்களோ இல்லை யுகங்களோ இந்த பூமி இருக்கிற வரைக்கும் சுவாமி இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் என்ன வணங்குறாளோ உன்னையும் வணங்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருக்குது பார்த்தேங்களா? இப்போ நீங்கள் பாம்பு இருக்கிறத பார்த்தேன்னா பெருமாளுக்கும் சிவனுக்கும் மட்டும்தான் இருக்கும், பிரம்மாவுக்கு இருக்காது. அப்போது இந்த அனந்தன் வாசுகி, இந்த 2 நாகராஜா நாகயக்ஷின்னு சொல்கிறது, இவா இருவருக்கும் என்ன உலகத்தில் பெருமாள் கொடுத்த வரம் என்ன அப்படின்னு சொன்னால், சிவனை வணங்குறவர்கள் அந்த நாகத்தையும் வணங்க வேண்டும், பெருமாளை வணங்குறவர்கள் அந்த ஆதிசேஷனையும் வணங்க வேண்டும். ஏன்னா ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக வந்தார், ஆதிசேஷன் தான் ராமானுஜராக வந்தார். அதனால் ஆதிசேஷனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி தானே பாம்பை மத்தா. ஸோ அதுலேருந்து அது உடம்பை அதனுடைய ரத்தத்தையும் அதோடைய சதையும் அந்த அமிர்தத்துக்காக கஷ்டப்பட்டது இல்லையா, அதனால் அதுக்கு வரம். அப்போது அந்த பரமசிவன் கழுத்தில் அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அவர் அந்த விஷத்தை சாப்பிட்டார், அந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டார். அதனால தான் அவரை நீலகண்டன் அப்படின்னு சொல்கிறோம். கழுத்தை பார்வதி தேவி இது பண்ணுறார். ஸோ அந்த பாம்பு இந்த 2க்குமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவங்க கஷ்டப்பட்டது, இந்த வாசுகியும் அனந்தனும் கஷ்டப்பட்டது இவங்களை யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வம்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கதையெல்லாம் தெரியாமல், புராணத்தில் இதெல்லாம் தெரியாமல், ஒரு நாகத்திற்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியாமல், ஒரு பூமியில் வாழக்கூடிய ஜீவன். ஸோ இதெல்லாத்தையும் அழிச்சிடுறோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பு ஒன்று சேரும்போது போய் அடிப்பாங்க. அது சும்மா இருக்கும், சும்மா தான் போகும், அதை போய் அடிக்கிறது இது பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி அந்த பாபத்தை ஒரு மனிதன் சுமக்கும் பொழுது அவளுக்கு குழந்தை பிறக்காது, வம்ச விருத்தி நின்று போயிடும். அப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாலே நீ நாகத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அது காலசர்ப்பமாக இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் இது ஒரு குழந்தை இல்லையா, வம்சவிருத்தி இல்லையா, நாகத்துக்கு செய்யுங்க அப்படின்னு. அதனால் யார் வேணாலும் செய்யலாம். இது ஏன் நான் இப்படி விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கைரேகை பார்த்தாங்க, ஒரு நாகதோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் நாகத்துக்கு செய்யணுங்கிறது விதி. அதனால தான் தை மாதம் வெள்ளிக்கிழமைகள்லேயும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையும் அந்த புத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் தை மாதம் ஆடி மாதம் வச்சாங்கன்னா, உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், ஆடி மாதத்துக்கு மேலே 2-3 மாதங்கள் அந்த பாம்பு முட்டையிடுற காலம் அது. அதனால் புரட்டாசி மாதத்துக்கு மேலே தான் அந்த நாகத்துக்கான பூஜைகள் எல்லாமே கேரளாலெல்லாம் செய்வாங்க. அந்த 2 மாதம் ஆடி ஆவணி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது முட்டையிடுற காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணும்போது
எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணணும், எந்த விஷயத்துக்கு செய்யணும், யாருக்காக செய்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நீங்களும் வந்து குழப்பிக்கிட்டு மற்றவங்களும் உங்களால் வந்து குழப்பமடைவாங்க. அதனால் நாக பூஜைங்கிறது யார் வேணாலும் செய்யலாம். அதனால தான் ஆடி மாதத்தில் நாகப்பஞ்சமிலாம் வருமே. அதனால் இந்த பதிவு வந்து நீங்கள் மட்டும் பார்த்தா போகாது, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு கொஸ்டின்ஸ், இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.